ஜீராசி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது 21/7 ஜூலை 21ஆம் தேதியிலிருந்து ஜூலை 27ஆம் தேதி வரையிலான திங்கள் முதல் ஞாயிறு வரையிலான இந்த வார ராசி பலன்களை பார்க்கலாம். முதல்ல மேஷம். மேஷராசிக்காரர்களுக்கு சந்திரன் இப்போது 2, 3, 4, 5ன்னு சொல்லப்படக்கூடிய நல்ல பாவகங்கள் இருக்கிறார். உண்மையிலே ஒரு நல்ல மாற்றங்கள் உள்ள நல்ல வாரமாகவே இந்த வாரம் இருக்கும். இதில் ஒரு மிக முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7ஆம் அதிபதியும் 2ஆம் அதிபதியுமான சுக்கிரன் இந்த வாரத்திலிருந்து உங்களுக்கு 3வது வீட்டில் குருவோடு சேர்றார். 3ஆம் வீடு அதிக வலுப்பெற்று 9ஆம் பாவகத்தை பாக்கியஸ்தானத்தை 2 சுவர்களும் வலுத்து பார்க்கின்ற காரணத்தினால் முயற்சிகள் எல்லாம் பலிக்குங்க. அருமையான அற்புதமான அமைப்பு. இந்த வாரம் என்னென்ன முயற்சிகள் பண்ணுறீங்களோ, சந்திராஷ்டமம் இந்த வாரம் கிடையாது, என்னென்ன முயற்சிகள் பண்ணுறீங்களோ அவ்வளவும் அப்படியே பலிக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உங்களுக்கு இருக்குது. எல்லா நிலைகள்லையுமே கிரகங்கள் சாதகமான அமைப்பில் இருக்கின்றன. வாரத்தின் முதல் திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை 2 நாளும் ஆரம்பத்திலேயே ஒரு பாதி அளவிற்காவது தேவைப்படுகின்ற பணவரவு வந்துவிடக்கூடிய சூழல்கள் கண்டிப்பாக இருக்கும். வாரத்தின் கடைசியில் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமைலாம் 4ஆம் இடத்துல சந்திரன் நல்ல வலிமையோடு இருக்கிறார். 4ஆம் இடத்துல அவர் வளர்பறையாகி வந்துவிடக்கூடிய ஒரு சூழல் அற்புதமான நல்ல மாற்றங்களை கண்டிப்பாக கொடுக்கிறது. எல்லா நிலைமைகள்லையுமே ஒரு முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு மேஷராசிக்காரர்களுக்கு இப்போது உண்டு. 7ரை சனியின் காரணமாக 12ஆம் இடத்துல சனி இருக்கிறாரே, 7ரை சனியின் காரணமாக எல்லா மேஷராசிக்காரர்களுக்கும் செலவுகள் அதிகமாக இருக்கிறது. பணத்தேவை இப்போ இது அவசியமான ஒன்றாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகுவின் மூலமாக எவ்வளவு பெரிய கஷ்ட நஷ்டங்கள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய அளவிற்கு இருக்குது. அதனால பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இல்லாத ஒரு இயல்பான வாரமாகவே இந்த வாரம் இருக்கும். வாரத்தின் நடுமத்தி அமைப்புகளில் ஒரு புதன்கிழமை வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல குரு சுக்கிரன் புதன் மூவரும் சேருகின்ற காரணத்தினால் இளைய சகோதரர்கள் சகோதரிகள்கிட்ட ஏதாவது ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு, அவர்களின் மூலமாக சில முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு நிலைமைகள், அவர்கள் கேட்பதற்கு நம்ம செய்து கொடுக்கக்கூடிய சூழல் என அனைத்தும் நல்ல விதமாக இருக்கக்கூடிய சுப வாரமாகவே அமைஞ்சிருக்குங்க இந்த வாரம். ரிஷபம். ரிஷபராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் ராசிநாதன் 1ஆம் இடத்துல உங்கள் ராசியிலே இருந்து வந்த நிலைமை மாதிரி இப்போது 2ஆம் இடத்திற்கு போகிறார். 2ஆம் இடம் அதீத சுபத்துவமாக இருக்கிறது. குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையக்கூடிய அமைப்பு. முதல் திருமணம் தோல்வியுற்று 2வது திருமணத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல 2வது திருமணம் அமையக்கூடிய அமைப்புகள் இந்த வாரம், அதாவது ஜூலை 21லிருந்து 27 வரையிலான நல்ல வாரமாகவே இந்த வாரம் கண்டிப்பாக அமையுங்க. குடும்பத்தில் இது வரைக்கும் இருந்து வந்த குழப்பங்கள் பிரிஞ்சிடலாம்னு நினைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் அப்படியே சேர்ந்தே இருக்கலாம் என்கின்ற மாதிரியாக ஒரு சிலருக்கு மனமாற்றங்கள் ஏற்படக்கூடிய நல்ல வாரமாக இந்த வாரம் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க. ஆண்களால் பெண்களுக்கு தொல்லைகள், பெண்களால் ஆண்களுக்கு தொல்லைகள் என எதிர்பாலினத்தவரால் தொல்லைகளை அனுபவித்தவர்களுக்கு இந்த வாரம் வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமையிலிருந்து நல்ல மாற்றங்கள் வரும். அவர்களின் மூலமான சோதனைகள்லாம் விலகக்கூடிய தன்மைகள் அற்புதமாக இருக்கிறது. 4வது வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாயும் இப்போது சுபத்தன்மையை இந்த வார கடைசியில் அடைகிறது. ஒரு சந்திரமங்கல யோகம் ஏற்படுகிறது. வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இது வரைக்கும் ஒன்றுமே நடக்கலையே, ஒரு வீடு வாங்க முடியல, சம்பாரிச்சு என்ன பிரயோஜனம், ஒரு மாதம் டியூ போட்டுடலான்னு பார்த்தா கூட வீடு அமைய மாட்டேங்குது, வண்டி வாகனம் சரியாக அமையல, இருக்கிறத விட்டுட்டு புதுசாக ஒரு வண்டி எடுக்கலான்னு பார்க்குறேன். இந்த மாதிரியான சூழலில் இருக்கக்கூடியவர்கள் அன்றாடம் உழைத்து பிழைக்கக்கூடிய எளிய நிலைமையில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இந்த வாரத்திலிருந்து பணவரவு பொருளாதார முன்னேற்றம் என்கின்ற அமைப்பில் நல்ல மாற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக அடைய முடியும். அதை நீங்கள் இப்போது இந்த வாரத்தின் ஆரம்பத்தில் திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை அதை உணரக்கூடிய அமைப்புகளும் இப்போது உண்டுங்க. கண்டிப்பாக பெரிய சோதனைகள் இருக்காது. சிலருக்கு வாக்குப்பளிதம் ஏற்படக்கூடிய, எதையும் சாதுரியமாக சமாளிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நல்ல வாரமாக, அமைதியான முன்னேற்றமுள்ள வாரமாக தாங்க அமைஞ்சிருக்கு அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் இந்த வாரம். மிதுனம். மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்போது 12ஆம் இடத்திலிருந்து சுக்கிரன் இந்த வாரத்திலிருந்து ராசிக்கே வந்துடுறார். ராசியில் 2 சுபர்கள் உட்கார போகிறாங்க. இது ஒரு பெரிய அமைப்பு. ராசிநாதன் 2ஆம் இடத்துல நண்பரோடு இருக்கார். சூரியன் புதன் 2ஆம் இடத்துல வலுவாக இருக்கிறாங்க. எல்லா கிரகமும் படிப்படியாக சாதகமான ஒரு அமைப்பில் தான் மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்குது. ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரியான சோதனைகள்லாம் இப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இல்லைன்னு சொல்லுவேன். நீங்களும் மனசு தொட்டு ஆமாங்க பழைய மாதிரி இல்லை பிரச்சனை, ஆனாலும் இன்னும் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது என்கின்ற மாதிரியாகத்தான் கொஞ்சம் உங்களுடைய எண்ணங்கள் இருக்கும். ஆயினும் இப்போது இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கூட படிப்படியாக கண்டிப்பாக அப்படியே வெளியே வரக்கூடிய சூழல்கள், அதற்கான நகர்தலில் தான் கிரக இயக்கங்கள் இருக்குது. உண்மையிலே ராசி பலன் என்பது ஒரு பொதுவான ஒன்று தான். உங்களுடைய கோச்சார அமைப்புகள் இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னாலும் உங்களுடைய பிறந்த ஜாதக அமைப்பின்படி
ஜாதகத்தில் நல்ல தசாபுக்திகள் நடக்கக்கூடியவர்களுக்கு இப்போ யோக பலன்கள் அதிகமாகவே இருக்கும். ஆயினும் கடந்த அஷ்டமச்சனி காலத்தில் அனுபவித்த அந்த இயல்பான கஷ்டங்கள் இனிமே கண்டிப்பாக வராது. கொஞ்சம் மனோதிடம் இருக்கும், எதையும் தைரியமாக இது பண்ணுவீங்க, நட்புகள் உதவும், உறவுகள் இது வரைக்கும் பாராமுகமாக திரும்பிக்கிட்டு அப்படி இப்படின்ட்டு நம்மளை சொந்தக்காரன்னு சொல்கிறதுக்கு கூட யோசிச்சுக்கிட்டு இருந்தவங்கெல்லாம் இவர் எங்கள் சொந்தக்காரருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இப்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு விதமான புத்துணர்ச்சியும் ஒரு நல்ல தைரியமும் பலமும் உடல் ஆரோக்கியம் மனத்தெளிவு பொருளாதார முன்னேற்றம் குடும்பத்தில் இது வரைக்கும் இருந்த அந்த கசப்பு எல்லாம் விலக போதுங்க. காதலன் காதலி உறவுகள் நன்றாக இருக்கும், கணவன் மனைவி உறவு நன்றாக இருக்கும், நண்பர்களால் சேர்ந்து ஏதாவது ஒன்று செய்யலாம் என்கின்ற மாதிரியான சில சூழ்நிலைகள் உண்டு. கடந்த 2 மாசமாகவே இருந்து வந்த விரய செலவுகள் இப்போது கண்டிப்பாக நீங்குதுங்க. தேவையில்லாமல் இந்த செலவு பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னு ஒரு 20 நாளாக சுக்கரன் வேற அந்த இடத்துல போய் உட்காந்தவங்களை அப்படியே படாத பாடுபடுத்திட்டார். கையில் வர்றது 10 ரூபா, செலவு பண்ணுறது 50 ரூபா என்கின்ற மாதிரியான நிலைமைகள்லாம் விலகி அத்தனையும் உங்களுடைய கட்டுக்குள் இருக்கக்கூடிய ஒரு சுபயோக நல்ல வாரமாக அமைஞ்சிருக்குங்க. அனைத்து மிதுன ராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றார் போல இந்த வாரம். கடகராசிக்காரர்களுக்கு இப்போது 12ஆம் இடம் அதீத சுபத்துவத்தில் இருக்குது. 2 சுபகிரகங்கள் 12ஆம் இடத்தோடு சேர்ந்திருக்கிறாங்க. ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் கேதுவோடு இணைந்திருப்பது மிகப்பெரிய யோகம். 8ல் இருக்கிற குருவை கூட ராகுவை கூட குரு பார்ப்பதால் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் வராது. ஆனால் என்ன, அப்பா சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது கொஞ்சம் நெகட்டிவ் வரும். அப்பா நம்ம சொல்றதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் அப்பா இணக்கமாக இருக்காத ஒரு சூழல், அப்பா எதையாவது ஒரு சம்மதம் கொடுக்க முடியாத ஒரு அமைப்பு, அதைவிட முக்கியமாக தந்தையின் சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது ஒரு வழக்கு வம்பு போன்றவைகள் பெரும்பாலான கடகராசிக்காரர்களுக்கு இப்போது வரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. சிலருக்கு தூர பயணங்கள் கண்டிப்பாக அமையும். அடிக்கடி பயணம் செய்யக்கூடிய துறைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு ஆரம்பத்தில் பயணங்கள் இருந்தாலும் கூட கொஞ்சம் நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஏன்னா இந்த வாரத்தில் 12, 1, 2, 3 ஆகிய 2 இடங்களில் சந்திரனுடைய இயக்கம் இருக்குது. இது ஒரு பெரிய நல்ல அமைப்பு தான். அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இருக்காதுங்க. ஆனால் இன்னும் நான் இப்படித்தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், ஆயிலிய நட்சத்திரக்காரங்களாம் இன்னும் ஒரு நிலைமைக்கு வரல அப்படிங்கிறது தான் உண்மை. பூச நட்சத்திரத்திற்காரர்களுக்காவது பிரச்சனைகள் முடிஞ்சு போச்சு. ஆயிலிய நட்சத்திரம் 4ஆம் பாதரக்காரர்களுக்கு இன்னும் கொஞ்சம் அப்படியே எனக்கு ஒன்றும் கஷ்டம் விலகின மாதிரி தெரியலையேன்ற மாதிரியான ஃபீலிங்லாம் இருக்குது. அவங்களுக்கு கூட வர செப்டம்பர் மாதத்துலேருந்து நல்லாவே இருக்கும். ஆனாலும் பட்ட கஷ்டத்திலிருந்து வேதனையிலிருந்து படிப்படியாக முன்னேற்றங்கள் வந்து கொண்டு இருக்கிறது என்பதை மெதுவாக மனம் உணரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. இன்னும் இந்த 8ஆம் இடத்துல குருவின் பார்வையில் இருக்கக்கூடியவர் முன்னேற்றத்தை கொஞ்சம் ஒரு 6-7 மாதத்துக்கு தடுத்து தான் வைப்பார். இந்த ராகுவும் டக்குன்னு மாறினதுக்கப்புறம் மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் கடகராசிக்காரர்களுக்கு அடுத்த சுற்றுல உண்டு. இன்னும் ஒரு வருஷம் பொறுத்துக்குங்க. ஆனால் போன தடவை பட்ட கஷ்டம் மாதிரி பெரிய கஷ்டங்கள் இப்போது கடகராசிக்காரர்களுக்கு இல்லை. முன்னேற்றங்கள் இருக்கும். 6ஆம் இடத்தோடு அதீதமாக சுபர்கள் தொடர்பு கொள்றதுனால கடன் பற்றின கவலைகள், எதிர்ப்பு பற்றின கவலைகள், உடல்லையே ஆரோக்கியம் பற்றி கவலைகள்லாம் இந்த வாரம் வரும் கண்டிப்பாக. ஆனாலும் பெரியவைகளை அப்படி நடக்கும் இப்படி நடக்கும்னு கஷ்டமாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. நிச்சயமாகவே எதையும் நீங்கள் சமாளிக்கக்கூடிய அளவிற்கு தைரியமான வாரமாகவே கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் அமைந்திருக்கிறது இந்த வாரம். சிம்மராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்துல 3 கிரகங்கள் கூடக்கூடிய அமைப்பில் இந்த வாரம் நல்லா இருக்கு. 11, 12 அப்படியே உங்கள் ராசியில் ஒரு நாள் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். உங்கள் ராசியில் இருக்கிறதுக்கு முன்னாடி அவர் 10ஆம் இடத்துலையும் 11ஆம் இடத்துலையும் 12ஆம் இடத்துலையும். பொதுவாக சந்திரன் 10, 11ஆம் இடங்களில் இருக்கக்கூடியது நல்ல அமைப்பு தான். அமாவாசையை நோக்கி சந்திரன் நெருங்கி கொண்டிருந்தாலும் கூட உங்களுக்கு 11ஆம் இடத்துல அவர் வலுவாக குரு சுக்கிர தொடர்புகள் அமர்றாரு. ஆகவே எல்லாம் கிடைக்கக்கூடிய நல்ல வாரமாக இந்த வாரம் அமையும். இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் எதுவும் கிடையாது. கோபம்தான் கொஞ்சம் அதிகமாக சிம்மராசிக்காரர்களுக்கு வரும். கோபத்தை கொஞ்சம் அடக்கி கொண்டு, ராசி பலன்றதே என்ன நடக்கும் அதில் கொஞ்சம் ஒரு ஹிண்ட் கொடுக்கறது மாதிரியான தானே. அப்போ டக்குன்னு கோபம் வரும்னா நமக்கு மனசுக்கு பிடிக்காம ஏதாவது சில விஷயங்கள் நடக்கும்போது கோபம் வரும். அந்த விஷயத்தில் மட்டும் மனமடக்க வேண்டிய வாரமாக இந்த வாரம் அமையும். வாரத்தின் ஆரம்பத்தில் வியாபார பெருமக்கள், தொழில் முனைவோர்கள் அல்லது எந்த தொழில் நீங்கள் பண்ணுறவங்களா இருந்தாலும் வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் இந்த 4 நாட்களும் வியாபாரம், தொழில், வேலை அமைப்புகள் எல்லாமே நல்லா இருக்கும். சிலருக்கு மட்டும் இடமாறுதல், டிரான்ஸ்ஃபரு, தூர இடங்களுக்கு போயிட்டு வர்றது, பட்டம் பதவி போன்றவைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஒரு பிஹெச்டி படிக்கிறேன், அதை படிக்கிறேன், இதை படிக்கிறேன், ரொம்ப நாளாக அது பெண்டிங் எனக்கு இருக்குது. இந்த மாதிரி பெண்டிங் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் ஆகிய 4 நாட்கள்லேயே முடிஞ்சிருங்க. வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் அதாவது டிராவல் இருக்கலாம். சிலருக்கு மனைவியால், சிலருக்கு கணவனால், சிலருக்கு காதலன் காதலி போன்ற உறவுகளால் செலவுகள், விரும்பத்தக்க செலவுகள்னு சொல்கிறோம் இல்லையா. கையில் பைசா இல்லை, இருந்தாலும் அதை வாங்கி கொடுக்கணும் தான். ஆனால் அவங்களுக்கு தான் வாங்கி கொடுத்தோம், பரவாயில்ல, கஷ்டத்தோடு இன்னொரு கஷ்டம் என்கின்ற மாதிரியான
மாதிரியான விரும்பத்தக்க செலவுகள் சிலருக்கு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை இந்த 2 நாட்களில் கண்டிப்பாக இருக்கும். அதையும் சமாளிக்கக்கூடிய அமைப்புகள் தான் இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்குது. பெரியவர்களுக்கு ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். சிம்மராசிக்காரர்களுக்கு அஷ்டமச்சனி இல்லை என்பதை 1.5 வருஷத்துக்கு கோச்சார வேதை இருக்கிறதுனால சொல்லிக்கிட்டு வர்றேன். எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லாத நல்ல வாரமாக அமைந்திருக்கிறது இந்த வாரம் சிம்மத்தினர் எல்லோருக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் முடிஞ்சிருச்சு. சந்திராசிரமம் எப்போ முடியுது? போன ஞாயிற்றுக்கிழமை, நேற்று ஞாயிற்றுக்கிழமை, ஆமாம், போன ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே முடிஞ்சு போச்சு. அப்போ இந்த வாரத்தில் சந்திராசிரமம் எதுவும் கிடையாது. இன்னொரு 3 வாரத்துக்கு சந்திராசிரம அமைப்புகள் இல்லை. சந்திரன் 9, 10, 11, 12 ஆகிய 4 இடங்களில் இந்த வாரம் முழுக்க இருக்கிறார். 9ஆம் இடத்தை விட அவருக்கு 10, 11ஆம் இடங்கள் பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த வாரத்தில் அவர் தேய்பிரையாக இருந்தாலும் கூட 10ஆம் இடத்துல குருவோடு சேர்ந்து இருக்கிறார். அதற்கப்புறம் 11ஆம் இடத்திற்கு வரும்போது அமாவாசை போன்ற அமைப்புகளில் ஆடி அமாவாசை என்று சொல்லப்படக்கூடிய நிலைமைகளில் வந்துடுவார். இருந்தாலும் இது கன்னிராசிக்காரர்களுக்கு யோக வாரம். சந்திராஷ்டிரமம் முடிஞ்சிருச்சு. இது வரைக்கும் இருந்து வந்த தடைகள் முடிஞ்சிருச்சு. வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. தொழில் முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும். சிலருக்கு வேலை மாற்றம் இருக்கும். நினைச்ச வேலையை கிடைக்க முடியும். 2ஆம் பாவகம் இப்போது அதீத சுபத்துவத்தில் இருக்கின்ற காரணத்தினால் வேலை, அதாவது டார்கெட் மாதிரியான வேலையில் இருந்தவங்க இப்படியே போட்டு என்ன டார்ச்சர் பண்ணுறாங்கப்பா, இதை முடிக்கணும் அதை முடிக்கணும், ராத்திரி 9 மணி 10 மணி கூட ஆஃபீஸ்லேயே இருக்க வேண்டியிருக்கு, அல்லது தேவையில்லாத சில விஷயங்களை தலையிட வேண்டியிருக்கு என்கின்ற மாதிரியான டார்கெட் போன்ற மன அழுத்தம் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு அதிலிருந்து இந்த வாரம் கண்டிப்பாக நிவர்த்தி கிடைக்கும். ஒரு வாரமாகவே நீங்கள் நல்லா இல்லைன்றதான் உண்மை. டக்குன்னு அமாவாசையிலிருந்து வெளியே வந்து 12ஆம் இடத்திற்கு வார கடைசியில் சந்திரன் வந்து 12ஆம் இடத்துல உட்காரும்போது ஒரு ஃப்ரெஷ்னஸாகவே இருக்கும். ராசிநாதன் 11ஆம் இடத்தில் இருப்பது லாபத்தை குறிக்கக்கூடிய ஒன்று. சிலருக்கு அண்ணன் அக்கால்களால் இதுவரைக்கும் இருந்து வந்த தொந்தரவுகள் விலகும். அண்ணன் அக்காலை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தது கொஞ்சம் அப்படியே விலகக்கூடிய அமைப்பு. தாய் தந்தைய மூலமாக நல்லவைகள் உதவிகள் இந்த வாரத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். 4ஆம் இடத்திற்கு குருவின் பார்வை இருக்குது. 9ஆம் இடம் பெரிய அளவில் கெட்டு போகலை. ஆக அம்மா அப்பாவின் மூலமாக ஏதேனும் உதவிகள் கிடைக்கக்கூடிய, மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவிற்கு பொருளாதார முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஒரு இயல்பான நல்ல வாரமாகவே இந்த வாரம் அனைத்து கன்னிராசிக்காரர்களுக்கும் அமைஞ்சிருக்கிற சுப வாரங்க கன்னிக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு வார ஆரம்பமே உங்களுக்கு சந்திராஷ்டிரமமாக தாங்க அமையுது. ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6 மணி 12 நிமிஷத்துலேருந்தே சந்திராஷ்டிரமம் ஆரம்பிச்சிருது. அதாவது 20 ஜூலை மாதம் 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணி 12 நிமிஷம் அதிலிருந்தே உங்களுக்கு சந்திராஷ்டிரமம். ஞாயிற்றுக்கிழமை முழுக்க வாரத்தின் முதல் நாளான திங்கட்கிழமை முழுக்கவே சந்திராஷ்டிரமம். செவ்வாய்க்கிழமை காலையில் 8:15க்கு முடியுது. ஆக வார ஆரம்பத்தில் திங்கட்கிழமை முழுவதும் 8 சந்திராஷ்டிரமம். செவ்வாய்க்கிழமை காலையில் ஆஃபீஸுக்கு கிளம்புற நேரத்தில் சந்திராஷ்டிரமம் முடிஞ்சிருது காலையில் 8:15க்கு. அதனால வாரத்தின் முதல் நாள் உங்களுக்கு அப்படியே சந்திராஷ்டிரம அமைப்புகள் இருக்கும். முதல் நாள் கொஞ்சம் பரபரன்னு இருப்பீங்க. அதுவும் சந்திராஷ்டிரமத்தை பார்த்தீங்கன்னா சந்திரன் உங்களுக்கு எப்போவுமே உச்சமாக இருந்தாலும் கூட தேய்பிரை அமைப்புகள் இருக்கும்போது கஷ்ட நஷ்டத்தை கொடுப்பாரு. இப்போ தேய்பிரையில் சனியோடைய பார்வையில் இருக்கிறார். திங்கட்கிழமை முழுக்க குழப்பமான நாளாக இருக்கும். திங்கட்கிழமை பெரிய முடிவுகள்லாம் நீங்கள் எடுக்க தேவையில்லை, எடுக்கவும் விடாது. எது இப்படி பண்ணாலும் அப்படியா, அப்படி பண்ணாலும் இப்படியா, பாம்பா கயிறான்னு பார்க்க முடியாமல் யோசனையாக இருக்குது அப்படின்னுவீங்க இல்லையா? ஆக திங்கட்கிழமை ஒரு நாளை வந்து கண்டிப்பாக தவிர்த்துடுங்க. பண வாரத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. அங்கே காசு கொண்டு போகிறது, இங்கே கொண்டு போகிறது, நகை கொண்டு போகிறது, ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகும்போது சூட் கேஸை கொண்டு போகிறதுலாம் கவனமாக இருங்க. இரவு பயணங்களில் பொருட்களை மறந்துடாதீங்க. மற்றபடி வேறு எந்த விதமான நெகட்டிவ் அமைப்புகள் கண்டிப்பாக கிடையாது. செவ்வாய்க்கிழமையிலிருந்து மீத 6 நாள் கண்டிப்பாக நன்றாகவே இருக்குங்க. ஏன்னா அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா 9, 10, 11 ஆகிய இடங்களுக்கு வந்துடுறாரு. துளாராசிக்காரர்களுக்கு பெரும்பாலான கிரகங்கள் நல்லா தான் இருக்குன்னு சொல்கிறேன். ஆக வாரத்தின் முதல் நாளாகிய திங்கட்கிழமை மட்டும் பெரியவங்க கிட்ட பேசும்போது முடிவெடுக்கிறது முக்கியமாக சோஷியல் மீடியாவில், இப்போ இன்ஸ்டாகிராமில் இதில் பேசும்போது பாதி பேர் பொம்பளை பேரில் இருக்கிற ஆம்பளைங்க தான்றதை நல்லா யோசனை பண்ணிக்கிட்டு ஓடிபி சொல்கிறது மாதிரியான விஷயங்களில் ஏமாந்துடாமல் எதுக்கும் உஷாராக இருக்க வேண்டிய வாரமாக வாரத்தின் முதல் நாளில் இந்த நாள் அமைஞ்சிருக்கு. நடுப்பகுதியில் பார்த்தீங்கன்னா தொழில் அமைப்புகள் நல்லா தாங்க இருக்கும். 10ஆம் இடத்துல போய் சூரியனும் சந்திரனும் சேர்ந்திருப்பது, லாபாதிபதியோடு 10ஆம் அதிபதி சேருவது என்பது இயல்பாகவே தொழில் முன்னேற்றம் இருக்கக்கூடிய நல்ல வாரம் இந்த வாரம் துலாத்தினர் எல்லோருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு செவ்வாய்க்கிழமையிலிருந்து சந்திராஷ்டிரமம். செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை இந்த 2 நாளும் சந்திராஷ்டிரமம். 22ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் 8:15 சந்திராஷ்டிரமம் உங்களுக்கு ஆரம்பித்து வியாழக்கிழமை காலையில் 10:59
செவ்வாய்க்கிழமை முழுக்க சந்திராஷ்டமம், வியாழக்கிழமை புதன்கிழமை முழுக்க சந்திராஷ்டமம், வியாழக்கிழமை காலையில் 10:59 வரைக்கும் இருக்கு. ஆக செவ்வாய் புதன் ஆகிய 2 நாட்களும் அப்படியே கொஞ்சம் உஷாரா இருக்க வேண்டிய அமைப்பு. யாரையும் நம்பி, சுவத்துக்கும் காதுகள் இருக்குன்னு அடிக்கடி சொல்லுவாங்க இல்லையா, சுவத்துக்கு கூட காது இருக்குதுங்க. 1000 கண்ணு 1000 காது என் ஆபீஸுக்கு இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. இந்த கோல் சொல்ற வேலைகள்லாம் போய் மாட்டிக்காம செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் மட்டும் விருச்சிக ராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாட்களாக இந்த நாட்கள் அமைஞ்சிருக்கு. ஆனாலும் பாருங்க, சந்திராஷ்டம நாட்களில் குருவோடு சேர்ந்தாலே அவர் பெரிய கவலைகளை கண்டிப்பாக கொடுக்க மாட்டார். பணவரவிற்கு தடைகள்லாம் இருக்காது. சந்திராஷ்டமத்தில் அப்படி படபடபடன்னு இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, ஏதோ காசு போடுமா அப்படி போயிடுமான்றது சுப சந்திராஷ்டமத்தில் அப்படிலாம் போகாது. ஆகவே கொஞ்சம் ஒரு மாதிரி நம்மை பற்றி புறம் சொல்லுபவர்களிடமிருந்து விலகி இருக்க வேண்டிய வாரமாகத்தான் விருச்சிகராசிக்காரர்களுக்கு இந்த சந்திராஷ்டமம் அமையுமே தவிர வேற எந்த அளவுலையும் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இருக்காதுங்க. உங்களுடைய ராசிநாதன் கூட ஒரு வலிமையான அமைப்பில் 10ஆம் இடத்துல நல்ல அமைப்பில் இருக்கிறாரு. இந்த வாரம் உங்களுக்கு நடக்கக்கூடிய முக்கிய நிகழ்வுன்னு சொன்னால், இதுவரைக்கும் 7ஆம் இடத்துல இருந்து வந்த சுக்கிரன் 8ஆம் இடத்திற்கு போவது, 8ஆம் இடம் கூடுதல் சுபத்துவத்தோடு இருப்பது என்பது எதிர்பாராத நல்லவைகளை அமைக்கக்கூடியது. முதல்ல ஒரு மனக்கலக்கத்தை கொடுத்துட்டு அப்படி ஆயிடுமோ இப்படி ஆயிடுமோ அப்படிங்கிற மாதிரி மனக்கலக்கத்தை கொடுத்துட்டு அப்புறம் பரவாயில்ல இப்படிலாம் பயந்ததை விட டக்குன்னு நல்லதாக தான் நடந்து போச்சுங்க என்கின்ற மாதிரி முதலில் மனக்கவலை பிறகு நன்மைகள் என்கின்ற அமைப்பு இப்போது கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டுங்க. குழந்தைங்களை பற்றி கவலைகள் சில பேருக்கு இருக்கும். சிலருக்கு அதிர்ஷ்டம் இல்லாமல் இருக்குதே, நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டும் இது இப்படி இல்லாமல் இருக்கே என்கின்ற மாதிரி தன்னைத்தானே நொந்து கொள்ளக்கூடிய சூழல்கள் உண்டு. ஆயினும் பெரிய கஷ்டங்கள் இல்லாத நல்ல வாரமாத்தாங்க அமைஞ்சிருக்கு இந்த வாரம் விருச்சிகத்தினர் எல்லோருக்கும். தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை 2 நாளும் சந்திராஷ்டமமாக அமையும். 24ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில் 10:59 இந்த வாரம் சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குதுங்க. வெள்ளிக்கிழமை முழுக்க சந்திராஷ்டமம், சனிக்கிழமை மத்தியானம் 3:52 வரைக்கும். வியாழக்கிழமை காலையில் 11 மணி 10:59 ஆரம்பிச்சு வியாழன் முழுக்க வெள்ளி முழுக்க சனிக்கிழமை சாயந்தரம் மத்தியானம் 3:52 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கு. ஆக நடுப்பகுதியில் பாருங்க, சந்திராஷ்டமம் அதுவா அவர் அமாவாசை அமைப்பில் வேற இருக்கிறார். ஆக இந்த சந்திராஷ்டமத்தில் எந்த விதத்திலையும் யாருக்கிட்டையும் பேசும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். உண்மையிலேயே தேய்பிறை சந்திராஷ்டமமாக, அமாவாசை சந்திராஷ்டமமாக எப்போவுமே இந்த வாரம் பாருங்க, அவங்களுக்கு ஆடி அமாவாசை. இந்த ஆடி அமாவாசையில் சந்திரன் 8இல் மறைகிறார். 8இல் அப்படியே சுப தொடர்புகளே எதுவும் இல்லாமல் இருக்கிறார். அதாவது குருச்சுக்கிற தொடர்புகளே எதுவுமே அவருக்கு கிடையாது. ஆக இந்த இடத்துல ஏதாவது மனக்கவலைப்படக்கூடிய அமைப்புகள், முடிவுகளை தவறாக எடுக்கக்கூடிய அமைப்புகள் இந்த வாரத்தில் இருக்கும். அதை மாத்துறேன், இதை மாத்துறேன், ஆட்டை தூக்கி மாட்டில் போடுறேன், மாட்டை தூக்கி ஆட்டில் போடுறேன், வேலையை விடுறேன், அதை விடுறேன், இதை விடுறேன், வீட்டில் சண்டை போடுறேன், அந்தால உண்டு இல்லைன்னு வச்சுக்கிறேன் பார் என்கின்ற மாதிரியாக தடாலடி முடிவுகள் எதையும் இந்த வாரம் எடுக்காதீங்க. வாரத்தின் 7ஆம் இடத்துல அவர் இருக்கும்போதாவது பெரிய அளவில் கஷ்ட நஷ்டங்களை கொடுக்க மாட்டார். வாரத்தின் நடுப்பகுதியில் மனசை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை இந்த 3 நாட்களும் மனதை காயப்படுத்தக்கூடிய அமைப்புகள் அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல நடக்கும். உங்கள் வயசுக்கு என்ன தேவையோ, எதை விரும்புவீர்களோ அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக நடக்கக்கூடிய தன்மைகள் இந்த வாரம் சந்திராஷ்டமத்தின் காரணமாகவும் மற்ற கிரகங்களுடைய இயக்கம். ஏன்னா பாக்கியாதிபதி 8 தானே மறைஞ்சிருக்கிறார். பாக்கியத்தில் போய் செவ்வாயும் உட்கார்ந்துருக்கிறார்ல. என்னதான் இருந்தாலும் ராசிநாதன் ராசியை பார்ப்பது, சுவர்களாகிய குரு சுக்கிரன் இந்த வாரம் ராசியை பார்ப்பது, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை அப்படியே தாங்கி நிற்பீங்க, அதை அப்படியே ஆப்போஸ் பண்ணுவீங்க. அதை அழகா உங்களுடைய புத்திசாலித்தனத்தின் மூலமாக நல்லவைகளாக மாற்றிக்கொள்வீர்கள் என்பதை காட்டுகிறது. ஆயினும் இயக்கங்கள் தடையாக இருக்கக்கூடிய சந்திராஷ்டமம் நடுப்பகுதியில் வரக்கூடிய வாரமாகவே அமைந்திருக்கிறது தனுசுவினர் எல்லோருக்கும் இந்த வாரம். மகர ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாரத்தின் கடைசி பகுதியில் தான் சந்திராஷ்டமம் வருது. வெள்ளிக்கிழமை வரைக்கும் இயல்பான நல்லவைகள் தான் நடந்துகிட்டு இருக்கும். வெள்ளிக்கிழமை வரைக்குமே அப்படியே நல்லா தான் நடக்கும். சனிக்கிழமை சாயந்தரம் 3:52 சனிக்கிழமை கூட மத்தியானத்துக்கு பிறகுதான். சனிக்கிழமையில் கூட பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது. ஆனால் வாரத்தின் ஓய்வு நாளான கடைசி நாளான ஞாயிற்றுக்கிழமையும் அப்படியே திங்கக்கிழமையும் முழுக்க அடுத்த வாரம் தான். ஆக சந்திராஷ்டம நாட்கள் மட்டும் இந்த வாரத்தில் பெரிய பாதிப்புகள் இல்லை, அடுத்த வாரத்தில் இருக்கும்ன்றதுனால இப்பவே உஷாரா இருங்க. இந்த வார கடைசியில் 26/7 மத்தியானம் 3:52 சனிக்கிழமையில ஆரம்பிச்சு அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை மத்தியானம் 12 மணி வரைக்குமே உங்களுக்கு சந்திராஷ்டமம் நீடிக்குது. ஞாயிறு திங்கள் முழு நாளாக உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கும். ஆக இப்போ நடக்க போகிறது அப்புறம் பார்ப்போம். முதல் 5 நாள் நல்லா தானே இருக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு இப்போது 6ஆம் இடம் அதீத சுபத்துவம். சிலருக்கு புதிய கடன்கள் ஏற்படக்கூடிய சூழல். 3ல் இருக்கிற சனியால் அவ்வளவும் அட்டகாசமாக இருக்கக்கூடிய அமைப்பு. தம்பி தங்கைகளால் இதுவரைக்கும் இருந்து வந்த தொல்லைகள்லாம் விலகக்கூடிய நிலைமை. குடும்பத்தில் யாரும் மதிக்காமல் இருந்து வந்தவங்க எல்லாருக்குமே நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய அமைப்பு. உழைப்பு வீணாக போய் கொண்டிருந்த
இருந்த அனைவருக்குமே உழைப்பு இனிமே வீணா போகாது. வேலை நல்லா இருக்கும், தொழில் நல்லா இருக்கும், வியாபாரம் நல்லா இருக்கும், எல்லாம் நல்லா இருக்குன்ற ஒரு தைரியம், தன்னம்பிக்கை வரக்கூடிய அமைப்பு. குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையக்கூடியது. ஏற்கனவே குடும்பம் பிரிஞ்சிடுற மாதிரி இருந்தவர்களுக்கு அதற்கான ஒரு பிரியெல்லாம் பிரியாது, சேர்ந்து வாழலாம் என்கின்ற ஒரு அமைப்பு. இதுவரைக்கும் மனசை எது உறுத்திக்கிட்டு இருந்ததோ அந்த உறுத்திக்கிட்டு இருந்த விஷயத்திலிருந்து ரெக்கவரி ஆகக்கூடிய அத்தனை தன்மைகளும் இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்க. வாரத்தின் நடுப்பகுதியில் 7ஆம் இடத்துல போய் உட்கார்றாரு இல்லையா, வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் இந்த 2 நாட்களும் புருஷன் பொண்டாட்டி சண்டை கொஞ்சம் இருக்கும், இல்லைனா காதலன் காதலி உறவுகள் கசப்பாக இருக்கும். அதுவும் இல்லாதவங்களுக்கு நட்புல கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் வரும். அப்போ வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை மட்டும் பெண்களாலோ ஆண்களுக்கு பெண்களாலோ பெண்களுக்கு ஆண்களாலோ மன கசப்புகள் வரக்கூடியது. அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக வாரமாக அமைந்திருக்கிறது இந்த வாரம். கும்பராசிக்காரர்களுக்கு ரொம்ப யோக வாரங்க. அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்டங்கள்லாம் இல்லை. இந்த வாரம் சந்திராஷ்டமம் சுத்தமாக கிடையாது. ஒரு அற்புதமான நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்புன்னு சொல்லிடுவேன். சந்திரன் 4, 5, 6, 7 ஆகிய 4 இடங்கள்ல இருக்கிறார். அதுலேயே 5ஆம் இடத்துல அவர் குரு சுக்கிரன் போன்ற நல்ல சுபர்கள்லாம் இப்போ வர்றாங்க. அதிர்ஷ்டம் இல்லாதவங்க அதிர்ஷ்டமா நான் ஒன்றுமே வெண்ணைக்கு வேலைக்கு ஆக மாட்டேன், எனக்கெல்லாம் எதுவும் நடக்காதியா, நான் யோகக்காரனே கிடையாது, நான் அதிர்ஷ்டக்காரனே கிடையாதுன்னு மனதளவில் ரொம்ப பெரிய அளவில் பாதித்து கொண்டிருந்த கும்பராசிக்காரர்களுக்கு கூட இப்போ மாற்றங்கள் கண்டிப்பாக வருகிறது. குறிப்பாக புரட்டாதி நட்சத்திரக்காரங்க ரெக்கவர் ஆகுறீங்க. புரட்டாதி நட்சத்திரத்தில் 4ஆம் பாகத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னும் ஜென்மச்சனி முடியாத மாதிரி தான் ஒரு ஃபீலிங் இருக்குது. அந்த ஃபீலிங் கூட இந்த வாரத்திலிருந்து அப்படியே படிப்படியாக வெளியே போகும். வரப்போது செப்டம்பர் மாதத்திலிருந்து ஒரு வானில் சிறகடித்து பறக்கக்கூடிய அளவிற்கு எல்லாம் நிறைவாக நடக்குது அப்படின்ற அளவுக்கு நல்லா இருக்குங்க. இந்த வாரமும் பெரிய கஷ்டங்கள்லாம் இல்லை. 6ஆம் இடத்துல சந்திரன் அமாவாசை அமைப்பில் சூரியனும் சந்திரனும் வாரத்தின் நடுப்பகுதியில் உட்கார்றாங்க. அந்த 6ஆம் இடத்துல அவங்க உட்காரும் போது இப்போ இருக்கிற கடன் தொல்லைகள், நோய் தொல்லைகள், எதிர்ப்பு தொல்லைகள்லாம் உங்களை விட்டு கண்டிப்பாக விலகும். உண்மையாக உழைக்கிறேன், ஆனால் எனக்கு ரெகக்னேஷன் அங்கீகாரம் கிடைக்கல, எவனோ ஒருத்த முட்டா பையன் நம்ம பேரெல்லாம் எடுத்துகிட்டு போகிறான் என்கின்ற மாதிரியாக உழைக்கும் இடத்துல கூட உரிமைக்கு குரல் எழுப்ப முடியாமல் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்கக்கூடிய தன்மை. உங்களை பற்றி அதிகாரிகள், மேலதிகாரிகள், மிக வேண்டப்பட்டவர்கள், உங்களுடைய நண்பர்கள் எல்லோரும் அப்படியே நல்ல விதமாக புரிந்து கொள்ளக்கூடிய சில வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய தன்மையான கும்பத்திற்கு நல்ல காலம் பிறந்துருச்சுன்றதாங்க உண்மை. பெரிய கஷ்ட நஷ்டங்கள் சர்வ நிச்சயமாக இருக்காது. ஆகவே எதை பற்றியும் கவலைப்படாமல் கருமமே கண்ணாயினர் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி வேலையை மட்டும் பாருங்க. இந்த வாரம் நல்ல பலன்கள் கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு உண்டுங்க. மீனராசிக்காரர்களுக்கு 3, 4, 5, 6 இந்த மாதிரியான ஒரு 3ஆம் இடத்துல ஒரு நாள் தான் இருப்பார். 4, 5, 6 என்கின்ற 3, 4, 5 இடங்களில் சந்திரனுடைய இயக்கம் இருக்குது. சந்திராஷ்டமம் கண்டிப்பாக கிடையாது. ராசிநாதன் குரு சுக்கரனோட சேரக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. 5ஆம் இடத்துல அமாவாசை அமைப்புகளில் சூரியனும் சந்திரனும் சேருவாங்க. 6ல் செவ்வாய் இருக்கக்கூடியது ஒரு பாதுகாப்பு தான். ஜென்மச்சனி நடந்துக்கிட்டு இருக்கு. ஜென்மச்சனி ஒரு 30-40 வயதுகள் இருக்கிறவங்கள போட்டு பிரட்டி எடுத்துக்கிட்டு தான் இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அகலக்கால் வைக்காதீர்கள். உங்களுக்கு தேவை 3 விஷயம். முதல் விஷயம் பொறுமை, 2வது விஷயம் பொறுமை, 3வது விஷயம் பொறுமை. இவ்வளோதாங்க. இதுக்கு மேலே ஒன்றும் புரிஞ்சுக்கணும். எல்லா விதத்திலையும் மீனராசிக்காரர்களுக்கு, ஜோதிடத்தை நம்பாதவர்களுக்கு கூட இப்போ நான் சொல்கிறது இப்போவே நடந்துடுறதுன்னு அவசியம் இல்லை. ஒரு 6 மாதம் கழிச்சு பாருங்கள், இருந்தாலும் முன்னாடியே சொன்னார் பின்னாடி நடந்ததுன்னு நினைப்பீங்க. ஆக ஜென்மச்சனி காலத்தில் ரொம்ப பெரிய அளவில் பொறுமையாக இருக்கணுங்க. 50 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு இந்த பாதிப்புகள் கண்டிப்பாக இருக்காது. ஏதாவது ஒன்றில் தூண்டில் போடக்கூடிய அளவிற்கு மீனராசிக்காரர்களுக்கு ஏதாவது ஒன்று நடக்கும். ஆனாலும் மற்ற கிரகங்கள் வலுவாக இருக்கின்ற காரணத்தினால் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் கண்டிப்பாக வந்துடாது. இப்போ இதற்கடுத்து 7ஆம் இடத்திற்கு மாறக்கூடிய செவ்வாய் கூட லக்னத்தை, ராசியை பார்ப்பது என்பது ஒரு பாதுகாப்பான ஒரு அமைப்பு தான். இந்த வாரம் கொஞ்சம் மனசு குழப்பமாக இருக்கும். ஏன்னா சந்திரன் அமாவாசையை நோக்கி போய்கிட்டு இருக்கிறாரு. 5ஆம் இடத்துல அவர் ஆட்சியாக போகிறாருனாலும் ஆடி அமாவாசையாக போய் ஆட்சி ஆவார். எல்லாத்துலேயும் தொட்டதுக்கெல்லாம் சந்தேகம், இதை செய்யலாமா அதை செய்யலாமான்ற ஒரு மனக்குழப்பம். இது வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தமே, இப்போ எங்கே போச்சு அந்த ஃப்ரெஷ்னஸ்ஸு, என்னமோ ஒன்று இடிக்குதே என்கின்ற மாதிரி, முன்னால் போனால் கடிக்குது, பின்னால் போனால் உதைக்குது என்கின்ற மாதிரியான சில பல விஷயங்கள் இப்போது கண்டிப்பாக பூரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படியே படிப்படியாக வந்துகிட்டு இருக்குதுங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னும் ஒரு 6 மாதத்தில் சில பாதிப்புகள்லாம் தெரிய ஆரம்பிக்கும். ஆனாலும் மீனராசிக்கார இளைஞர்களுக்கு சில பல நெகட்டிவ் அமைப்புகள் நடந்தாலும் அது அனுபவ அமைப்புகளாக தான் இருக்கும். பெரியவர்களுக்கெல்லாம் ரொம்ப பெரிய அளவில் நல்ல முன்னேற்றம் இருக்கக்கூடிய நல்ல வாரங்க இந்த வாரம்.